குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மஸ்டி குருவின் குருவே நமஹாம். திருச்சிற்றம்பலம். மனிதனுடைய ஒவ்வொருடைய மனித ஆத்மாக்குள்ளும் எத்தனை வகையான உயிர்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுக்குள்ள என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஒரு உயிர் தான் இருக்குது, அவனுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு உயிர் தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. ஒருடைய உடலுக்குள் இரண்டு வகையான உயிர்களை இறைவன் படைத்திருக்கின்றான். அது ஆணாவாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி. அப்ப ஒரு உயிர்னா அதுக்கு இரண்டு வகையான, ஒரு உடலுக்குள் இரண்டு வகையான உயிரை இறைவன் படைத்திருக்கின்றார். அப்ப எப்படிப்பட்ட வகையான இரண்டு வகை உயிர் அப்படின்ற சமயத்தில், ஒன்று அவனை காக்கும் உயிர், மற்றொன்று அவனால் படைக்கப்படும் உயிர். அவனை காத்து கொள்ளக்கூடிய ஒரு உயிர் அவனால் மற்றொரு உயிர் என்ன பண்றான், படைக்கின்றான். அப்ப இந்த இரண்டு வகையான செயல்களிலுமே ஒருவன் எப்படி அப்படின்னாக்க, இப்போ நம்ம மனிதராக இருக்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம், எடுத்துக்காட்டாக என்ன பண்ணுறோம், ஒருத்தரை பார்த்துட்டு, என்னப்பா என்னை மாதிரியே நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் என்னை மாதிரி இருக்க மாட்டீங்க, என்னுடைய குணம் மாதிரி இருக்குன்னு நினச்சோம், இருக்க மாட்டீங்க அப்படி என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். எப்படி ஒருவனை போல் மற்றொன்று இருக்க முடியும் என்பது இருக்கவே முடியாது. இவனுடைய முகங்கள் வேறு, அவனுடைய முகங்கள் வேறு, இவனுடைய பார்வை, இவனுடைய அமைப்புகள், தோற்றம் எல்லாமே வெவ்வேறாக இருக்கும். அப்போ இறைவன் மனித ஜென்மத்தை மட்டும் வெவ்வேறாக படைத்திருக்கின்றார். ஆனால் மற்ற உயிரினங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றுமில்ல, இப்போ நம்ம ஒரு கூட்டமாக போகின்றோம், ஒரு 50 பேர் ஏதோ ஒரு கோயில் திருத்தலத்துக்கு போகிறோம், ஒருத்தன் காணா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த திருத்தலத்துக்கு ஒரு 10,000 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, 10,000 பேர்த்து முகத்தையும் பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய கூட வந்தவங்க காணா போனவங்க முகத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதே போல் நீங்கள் ஏதோ ஒன்று வளர்க்குறீங்க, ஒரு காக்கா வளர்க்குறீங்க, இல்லை ஒரு பச்சைக்கிளி வளர்க்குறீங்க, ஏதோ ஒரு பேர்டு வளர்க்குறீங்க, இல்லை ஒரு அனிமல் ஏதோ ஒன்று வளர்க்குறீங்க, காணாமல் போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஒரு காக்கா ஒரு கிளி வளர்க்குறீங்க, கிளி உங்களை விட்டு பறந்து போயிடுச்சு அப்படின்னா, ஒரு 50 கிளியோட 100 கிளியோடு இருக்கும்போது உங்களுடைய கிளியை நம்ம இதை காண முடியாது. ஒரு புலி கூட்டங்கள் ஒன்றாக இருக்குது அப்படின்னாக்க, அந்த கூட்டத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, ஒரு புலியானது மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா மீண்டும் எல்லா கூட்டம் ஒன்று சேர்ந்த புலியை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், மனிதனுடைய குணங்களில் மட்டும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய உருவ அமைப்புகளை மாறுபட்டு கொடுத்திருக்கின்றான். ஆனால் விலங்குகளுக்குன்னா அப்படின்னா கிடையாது, ஒரே மாதிரி தோற்றங்கள். ஒரு விலங்கு எதை சாப்பிடுகிறதோ அதை மற்ற எல்லா விலங்குகளுமே சாப்பிடும். ஒரு பறவை எதை சாப்பிடுகிறதோ அந்த இனத்தை சார்ந்த அந்த பறவைகளும் அதை தான் சாப்பிடும். இப்போ புலி புல்லை திங்குமா, திங்காது. அதே மாமிசத்தை திங்கினா மாமிசத்தை மட்டும் தான் திங்கும். ஒரு மான் புல்லுனா புல்லை மட்டும் தான் திங்கும். அது குணாதிசயங்கள் இறைவன் ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படியே படைச்சன், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் என்ன பண்ண இறைவன் பெரிய வகையான ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார் நமக்கு, ஆத்ம சக்தியை. நீ எதை நினைக்கிறாய் நீ அப்படி ஆகலாம், நீ எப்படி வேணுமா என்ன பண்ணலாம். ஒரு வேற விலங்குகள் நினைக்கிறன்னு ஆக முடியும், சிந்திக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதன் நினைத்தால் அவன் மகானாகலாம், இல்லை என்றால் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு கயவனாகலாம் அவன் மனம். இதை தான் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னாக்க, அப்போ அந்த மனதை வலிமைப்படுத்தக்கூடியது, உடலை திடப்படுத்தக்கூடியது, அவன் எண்ணத்தை சிதறிவிடாமல் ஒன்றிணைந்து வைத்து அவனை சாதனையான உருவாக்கக்கூடியது எது என்பது அவனுடைய உயிரணுக்கள் ஆகும். இதான் சொல்லுகிறார்கள். ஒரு உயிரை கொலை செய்வதை போய் ஒருத்தன் தடுத்து நிறுத்துறான் அப்படின்னா அவன் மனுஷன். ஒரு உயிரை ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கிறான்னாக்க, ஒரு உயிரை கொலை செய்வதை பார்த்து தடுத்து நிறுத்துவன் மனிதன் ஆவான். கண்ணுக்கு தெரிந்த உயிரை என்ன பண்ண, கண்ணுக்கு தெரிந்த உயிரை கொலை செய்வதை பார்த்து தடுத்து நிறுத்துவன் மனிதனாவான். கண்ணுக்கே தெரியாத உயிரை தடுத்து நிறுத்துவன் மகானாவான், ஞானியாகவான் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், கண்ணுக்கு தெரிஞ்ச உயிர், எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிருக்கும் உயிர் ஒன்று தான். இப்போ யானை இருக்குன்னா யானைக்கு இவ்வளோ பெரிய உயிர் கிடையாது, எறும்புக்கு சின்னதாக இருக்கு, சின்ன உயிர் கிடையாது, மனுஷன் பெரிய, எல்லாம் உயிர் என்பது எல்லாம் ஒரே மாதிரி தான்.
உயிரில் வந்து பெருசு சின்னதுன்னு வேறுபாடு கிடையாது. அப்போ உயிர் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரே வகையான அந்த ஆத்மம், ஒரே வகையான ஒரு வலிமை தான். அந்த உயிரில் வந்து ஏற்றத்தாழ்வுனா கிடையாது. உடலுக்கு ஏற்ற மாதிரி உயிர் பெருசு சின்னதுனா கிடையாது. அப்போ ஒரு உயிரை கொள்கின்ற சமயத்தில் கண்ணுக்கு தெரிந்து ஒரு உயிரை கொள்பவனை கொள்ளாதே என்று அந்த உயிரை காப்பாற்ற கூடியவன் ஒரு மனிதனாவான். கண்ணுக்கே தெரியாத உயிரை, கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரை கொலை செய்யாமல் இருத்தல் மகானாவான், ஞானி ஆவான். இப்போ கண்ணுக்கே தெரியாத உயிர் என்ன அப்படின்னாக்க, ஏற்கனவே அடியன் சொன்னதை போல ஒவ்வொருடைய மனிதனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய படைக்கும் உற்றல், 2 உயிர்னு சொன்னான். ஒன்று அவனை காக்கும் உயிர், படைக்கும் உயிர், அதான் அவனுடைய விந்து அணுக்கள். அந்த விந்து அணுக்களை முறையாக அவனுடைய தியானத்தினால் இறைவன் அடைந்து இறைசக்தியை பெற்று பெரிய ஒரு மகானாக உருவாக்க முடியும் என்பதை நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாகும். இப்போ விலங்குகள்லாம் பார்த்தோம்னா அதனுடைய காலத்திற்கு ஏற்பாப்போல் இனப்பெருக்கத்திற்கு தகுந்தாறுபோல் என்ன பண்ணும், தன்னுடைய செயற்கை என்ன பண்ணும், வைத்துக்கொள்ளும், இறைவனுடைய படைப்பு. ஆனால் மனிதனுடைய செயலை பார்க்கின்ற சமயத்தில், சில செய்தித்தாள்களிலும் சில அந்த நியூஸிலும் பார்க்கின்ற சமயத்தில் கொடூரமான விஷயத்தை செய்யக்கூடிய மிருகத்திற்கும் மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில். ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட செயலை செய்தாலும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனம் என்பது, ஆத்மா என்பது நமக்கு பெரிய பொக்கிஷமாகும். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றார். சுவாமி விவேகானந்தர் சொன்னதை போல, எதை நினைக்கிறாயோ நீ அப்படியே ஆகின்றாய். நீ ஒரு மருத்துவனாக நினைத்தால் மருத்துவன் ஆகிவிடுவாய். நீ ஒரு பெரிய ஞானியாக நினைத்தால் ஞானி ஆகிவிடுவாய். நீ பெரிய ஒரு எல்லோருக்கும் சிறந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளனாக ஆகிவிடுவாய். நீ திருடனாக சிந்தனை செஞ்சுட்டேன்னா திருடனாவா. அப்போ உன் சிந்தனை எதை நினைக்கிறதோ அதான் எண்ணம் போல் வாழ்க்கை என்றார்கள். ஆகையினால் இறைவன் கொடுத்த இந்த மனித பிறவியை, இறைவன் கொடுத்த இந்த அருமையான இந்த பிறவியை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தி, நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நம்முடைய ஆத்மாவை அர்ப்பணித்து நம்மளை படைத்த அந்த ஆதி சிவனுக்கும் நம்மளோடு கூட இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரருக்கும் நல்ல ஒரு மகனாக வாழ்ந்து இந்த பூலோகத்தை விட்டு செல்கின்ற சமயத்தில் எம்பெருமான் ஈசனுடைய பாதத்தில் சரணமடையக்கூடிய ஆத்மாவை நம்மளை உருவாக்கி கொள்வோம். சிவத்தோடு சிவமாக வாழ்வோம் என்று கூறி எல்லோருக்கும் சிவனருளும் சிவநாமமும் சிறப்புட்டு வாழ சதா சிவநாதர் அருள்புரியட்டும். ஓம் நமோ நமச்சிவாய நமக.